அவர் நமக்கெல்லாம் பிரியமான ஒரு சகோதரன் எப்பாப்ரா. அவரை கொலோசையர் எப்பாப்ரா, இங்கிலீஷில் எப்பாப்ராஸ் அப்படின்னு இருக்கும். கொலோசியன்ஸ் 1st chapter and 7th words. இதை பவுல் எழுதுறாரு இந்த சபைக்கு. யூ ஆல்சோ லேர்ன் ஃப்ரம் எப்பாப்ராஸ், அவர் டியர் ஃபெல்லோ சர்வன்ட், who is a faithful minister of Christ on your behalf. ஏன்னா தேவையில்லாமல் ஃபேத்ஃபுல் போடுறாரா? இல்லை, எல்லாருக்கும் அவர் அந்த வார்த்தையை போடலை, குறிப்பாக சிலருக்கு மட்டும் போடுறாரு. உண்மையுள்ள நம்முடைய தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல, தேவனுடைய நமக்கு நெருக்கமான உண்மையுள்ள ஊழியக்காரன். அவர் அவரும் என்ன காரியங்களை ஒன்றை சொன்னாங்க. 8ஆம் வசனத்தில் எங்கள் மேல் உங்களுக்கு இருக்கிற ஆவியின் அந்த அன்பையும் அவர் எங்களுக்கு பகிர்ந்து கொண்டார். இதில் என்ன ரொம்ப ஹைலைட் ஆகிருக்குன்னா, எப்பாப்ராவை பற்றி நம்ம பிரசங்கள்லாம் அதில் பண்ணியிருப்போம். அதில் 12, 13, 4ஆம் அத்தியாயம் 12th and the 13th verses. Epaphras, who is one of you, a servant of Christ, greets you, always laboring fervently for you in prayers, that you may stand perfect and complete in all the will of God. இவர் ஒரு பெரிய ஒரு ஜீலோட அந்த 12ஆம் வசனத்தில் கிரேட் அவர் என்ன சொல்லியிருக்குன்னா, a servant of Christ. அந்த 13ஆம் வசனத்தில் I bear him witness that he has a great zeal for you. அந்த ஜீல் மார்ஜினல் டிரான்ஸ்லேஷனில் எப்படி வந்திருக்குன்னு சொன்னால் ஜென்யூன் கன்சர்ன் வந்திருக்குது. ஒரு உண்மையான ஒரு ஒரு உண்மையான ஒரு கரிசனை, மேலெழுந்த வாரியான சொல் அலங்காரம் அல்ல. அவர் உண்மையாகவே உங்கள் மேல் கரிசனை உள்ளவராய் இரவும் பகலும் எதுக்காக ஜெபம் பண்ணுறாரு? அவங்க ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே ஜெபம் பண்ணுறாரு. அவர்கள் தேவனுடைய பரிபூர்ண முழுமையான சித்தத்திலே நிலை நிற்கப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுறார். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் பவுலுடைய அந்த லாங் ப்ரேயரை பாருங்க, அவர் அதுதான் ஜெபம் பண்ணுறாரு. அந்த எப்படி அவங்க அதிலேயே நிற்கணும், அந்த வில் ஆஃப் காடில் நிற்கணும். அது இதே கொலோசியர் 1ஆம் அத்தியாயத்தில் 9ஆம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். ஃபார் திஸ் ரீசன் ஆல்சோ, உங்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்ட நாள் முதல், we don't cease to pray for you, but we are praying that you may be filled with the knowledge of His will. 10ஆம் வசனம், that you may have a walk further fruitful in every good work. அவர் சித்தம், அவருடைய பணி இல்லை, சித்தம் உடைய நடக்கை, அவருடைய வேலை. ஆங்கிலத்தில் அழகாக இருக்கு, வில், வாக், ஒர்க். அந்த 3 வருது பாருங்க, வில், வாக் அண்ட் ஒர்க். If we stay confined to the will of God, our work will be proper and our walk also will be proper. Walk and work depend upon how much we are confined to His will. தேவனுடைய சித்தத்திற்கு நாம் எவ்வளவு அடிபணிந்து இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய நடக்கையும் நம்முடைய பணியும் சீரடையும். இதுதான் ஒரு மாறாத ஒரு முக்கியமான சத்தியம், அந்த வில் ஆஃப் காட். இன்றைக்கி அதிகமான வற்புறுத்தலும் அழுத்தமும் முக்கியத்துவம் எது கொடுக்கப்படுகிறதுனா ஒர்க் ஆஃப் காடு கொடுக்கப்படுது. இன்றைக்கி அதிகமாக தேவனுடைய ஊழியத்தை பற்றி தான் அதிகமான பேச்சு. ஆனால் அதை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லலை, தேவனுடைய சித்தத்தை பற்றி முதலாவது பேசணும். அநேகர் பிசாசை துரத்தணும், அற்புதம் செய்தோம் இப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்ட்டு இருக்கு. அப்போ அவங்கெல்லாம் பொய் சொன்னாங்களா? சிலர் சொல்கிறாங்க அந்த வசன வியாக்கியானம் பொய் சொன்னாங்க அவங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு அப்படி அதை எடுக்க முடியல. அது மோட்சமா நரகமா அப்படிங்கிறத தீர்மானிக்கிற ஒரு உபதேச வசனம் அதில் இல்லை. ஆனாலும் கூட நான் உங்களை அறியேன் அப்படின்னு இப்படி சொல்லும்போது என்ன அர்த்தம்னு சொன்னால், இதெல்லாம் செய்து ஜெபம் பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணி பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம், அந்த வில் அங்கே கொண்டு வர்றார் அதில். அப்போ யாருக்கு அவர் தம்முடைய சித்தத்தை அவர் தெரியப்படுத்துவார்? அவரோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறவர்களுக்கு தான் அவர். மற்றவங்களும் நான் அறியேன்கிறார், அவ்வளோதான். எல்லாத்தையும் அவன் என்கிட்ட கேட்டு செய்வான், யோசிப்பான், என்னுடைய நடத்தல் முடியே அவன் போவான்.
எது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், எது அட்ராக்டிவாக இருக்கும், அப்படி போக மாட்டான். எது என்னுடைய சித்தம் சொல்லி பார்ப்பான். ஒருவன் தேவனுடைய சித்தத்தை செய்ய மனதாக இருந்தால் அவர் அதை வெளிப்படுத்துவார். தேவனுடைய சித்தத்தை வெறுமனே அறிந்து கொள்ளி கன்சல்ட் பண்ணுறதுக்கு வேலை பக்கம் தெரியாது. அதுபடி செய்ய விரும்புகிறவனு தான் அந்த சித்தத்தை சொல்வார். பல நேரங்களில் நம்ம கன்சல்ட் பண்ணுறோம். இப்படி சித்தம் என்னன்னு சொல்லுங்கள், நான் அப்படி பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்படி இல்லை, அதன்படி செய்ய நினைக்கிறவனுக்கு தான் நான் அதை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறேன். இதில் ஒரு சின்ன குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் நிறைய ஒரு வாலிபர் இருக்கீங்க, வாலிபர் ஊழியத்தில் இருப்பீங்க. ஆரம்ப நாட்களில் 1970 ஆரம்ப நாட்கள் நான் சொல்கிறது என்னுடைய ஊழிய ஆரம்ப காலங்கள், 70s 80s ஈவன் 90s கூட. இந்த ஊழியை நாங்கள் ஆரம்பித்த ஊழியமே ஆசீர்வாத இளைஞர் ஐக்கியம், மெயினாக மாணவர் நடுவில். அப்போ கிட்டத்தட்ட எல்லா கேம்ப்லையும், யூத் கேம்பில் நாங்கள் ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பாக டீல் பண்ணோம். என்ன சப்ஜெக்ட்னா, ஹவு டு ஃபைண்ட் த வில் ஆஃப் காட். கர்த்தருடைய சித்தத்தை அறிவது எப்படி. அது ஒரு ரெகுலர் டீச்சிங்காக இருக்கும் எப்பொழுதும். சரியா? அதில் எதுக்கெல்லாம் நாங்கள் டீச் பண்ணுவோம்னா, which course to study, which career to choose, which candidate to marry, which church to join. இப்படி ஒரு 4 சொல்லுவோம். சின்னு 4 சொல்லுவோம். இதை நீங்கள் பண்ணிட்டு என்ன சொல்கிறோன்னா, ஒர்க் ஆஃப் காட் மே நாட் ஆல்வேஸ் பி த வில் ஆஃப் காட், பட் வில் ஆஃப் காட் இஸ் ஆல்வேஸ் த ஒர்க் ஆஃப் காட். இறைப்பணி என்பது எப்பொழுதுமே இறைச்சித்தமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இறைச்சித்தம் என்பது எப்பொழுதுமே இறை பணி சொல்லிக் கொடுக்கும். பட் இப்போ வர வர கேம்ப்ஸில் நானே கவனிக்கிறேன், சில யூத் ஒர்க்கர்ஸு அவங்க கேம்ப் போகணுனால அண்ணே இதை தான் நான் பேச போகிறேன் கொள்வேன்னு, நீங்கள் அதை பற்றி நீங்கள் இன்னும் டச் பண்ணலைன்னா ஆமாம் அதையும் சேர்த்துக்கிட்டுருவாங்க. அது ப்ரைமரியாக இல்லை. ஏன்னா முந்தி எந்த கோர்ஸ் படிக்கணும்னு சொல்லி ஜோமுனி எடுத்தாங்க. இப்போ எந்த கோர்ஸுக்கு கிராக்கி இருக்குன்னு சொல்லி எடுக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த இது மாறிடுச்சு பார்த்தீங்களா? சரி, அது அதில் போகுது, கோர்ஸில் போகுது. பிறகு ஏதோ ஒரு வேலை கிடைக்குது, போய் உட்காடுறாங்க. இங்கே 45,000 ரூபா சம்பளம். அக்கறைக்கு ஒரு பட்சை இருக்குது, அது 50,000, 55,000. இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லி வெட்டுக்கிளி மாதிரி தாங்கிடுவாங்க. அதுக்கு ஒரு ஜோம் பண்ணிட்டு போயிடுவாங்க. பண்ண வேணும் அவசரம் இல்லை, பண்ணிட்டு போவாங்க. ஸோ இங்கேருந்து அங்கே போயிடுறாங்க. அப்போ அவங்கள நடத்துகிற ஊழியக்காரன், தம்பி ஏன் உன்னை ஆண்டவர் எகிப்தில் வச்சாருன்னு சொல்லி நீ யோசித்தியா? எகிப்தில் ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிற நோக்கத்தை நீ நிறைவேற்றிட்டியா? எகிப்திலேருந்து இப்போ நீ போகலாங்கிற நிலைமை வந்துருச்சுதா? அந்த கட்டம் வந்துருச்சா? எதுக்காக ஆண்டவர் உன்னை பாபிலோனில் வச்சாரு? பாபிலோனில் நீ நிறைவேற்ற வேண்டிய ஊழியமுடைய பொறுப்புகள் நிறைவேற்றிட்டியா? இனி பாபிலோனை விட்டு நீ அடுத்த இடத்துக்கு போகலான்னு சொல்லி ஆண்டவர் உனக்கு நடத்திட்டாரா? அந்த போதனை இன்று சுத்தமாக கிடையவே கிடையாது. நான் பார்க்குறேன்ல, யூத் கேம்ப்ஸில் என்ன பேசுகிறாங்க, யூத் மேகசின்ஸில் என்ன எழுதுறாங்கன்னு பார்க்குறேன்ல. இங்கே 40லேருந்து 50, 50லேருந்து 60, பிறகு கல்ஃபில் 1.2 குதி இல்லை பற. அப்படித்தானே இருக்கு இன்னைக்கு. ஏன் டீச் பண்ணல? அதனால தான் அநேகர் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை தவற விடுக்கிறார்கள். நீங்கள் செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனையே தேவனுக்கு நன்மையும் பிரியுமான பரிபூர்ண சித்தம் என்னதென்று அறியத்தக்கதாக, ஹார்ட்டில் மனம், ஹார்ட்டெல்லாம் கன்வெர்ட் ஆகிடுச்சு, மனம் கன்வெர்ட் ஆகணும். உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே இதுவே நீங்கள் தேவனுக்கு செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஷிஃப்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா? இங்கே தான் இன்றைக்கி அநேக வாலிபர்களுடைய திண்டாட்டம் இதே தான். அந்த வில்லை விட்டுட்டாங்க. ஒர்க்கு அதே மாதிரி ஒர்க்கு எல்லாம் வில்லை பாட்டு இல்லை. வாலிபர் இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், எந்த வாலிபரை நீங்கள் நடத்துனீங்கனாலும் அவனுக்கு தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிப்பது எப்படி என்று கற்றுக் கொடுங்கள். இதை எனக்கு என்னுடைய ஃபஸ்ட் இயர்லேயே 62 ரட்சிக்கப்பட்டேன். அந்த வருஷத்திலே என்னுடைய தலைவர்கள்
எனக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஸ்டான்லி, நீ ரொம்ப ப்ரில்லியண்ட் ஆள், இன்டெலிஜென்ட் ஆள், ரொம்ப இண்டஸ்ட்ரியஸ் ஆள், ஆனால் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றவங்களோடனாங்க. என்னடா நம்ம மேலே புத்தி போ, அப்போ தான் ரட்சிக்கப்பட்டு 5 மாதம் 3-4 மாதம் ஆயிருக்கு. நீ மற்றவங்களோட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னாங்க. ஏன் தெரியுமா? நீ ஈஸியாக தாவுவா. ஏன்னா நீ உனக்கு நல்ல திறமை இருக்குது, உனக்கு நல்ல ஞானம் இருக்குது, விவேகம் இருக்குது. ஆனால் ஒன்றா விட்டுறாத, கர்த்தருடைய சித்தத்தில், அதுவும் இன்னொன்று சொல்லுவாங்க, கர்த்தருடைய சித்தத்தின் மையம் வாங்க, சென்டர் ஆஃப் காட்ஸ். ஏன்னா ஒரு வட்டத்துக்கு சென்டரும் உண்டு, சர்க்கம்ஃபரன்ஸும் உண்டு. வட்டத்தில் மையமும் உண்டு, சுற்றும் உண்டு. அதிலே சுற்றக்கூடாது. அதில் சுற்றினா பட்டுன்னு வெளியே விழுந்துடும். இங்கே உள்ள மையத்தில் இருந்தேன். அதை அன்னைக்கு சொல்லிக் கொடுத்து இடிமேல் இடி இடித்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஆண்டோட கிருபையினால் இன்றைக்கு வரைக்கும் யாரும் ஊழியத்துக்கு என்னையும் கூப்பிடட்டும், எந்த ஊர்லேயும் கூப்பிடட்டும், அது என்னதாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், வாட் இஸ் காட்ஸ் வில்னு சொல்லி கண்டுபிடிக்காமல் தெளிவாக நான் போக மாட்டேன். இது என்னுடைய தேவனுடைய கிருபையினால் தாழ்மையாய் நான் சொல்கிற ஒரு சாட்சி. 33 ஆண்டுகள் ஒரு இயக்கத்தை நான் தலைமை தாங்கி நடத்தினேன். கமிட்டி ஒன்று இருந்தது, போர்டு ஒன்று இருந்தது, எல்லாமே இருந்துச்சு. நானும் அங்கே உள்ளே உட்கார்ந்துருந்தேன். எவ்வளோதான் டிஸ்கஷன் இருந்தாலும் எனக்கு காட்ஸ் வில்னு ஒரு டைரக்ஷன் சொன்னால் அந்த டைரக்ஷன் தான். சில நேரங்களில் சிலர் யோசிப்பாங்க, இவர் கடைசியில் இவர் சொல்கிறதான் நம்ம செய்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி. பட் கொஞ்ச நாள் கழித்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க, ட்ராக் சரியாக தானே இருக்குது, இதனுடைய விளைவு சரியாக தானே இருக்குது. இவர் சொன்னதை இப்படி செய்தோம், அதனால் இப்படி கோணலாக மணலாக போயிடுச்சுன்னு சொல்லி இந்த கர்ணிதாசரை கேளுங்க, சொல்ல முடியாது. இந்த ஷெக்கேனாட்ட கேளுங்க, அவள் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஷெக்கேனா இவரை காதலிச்சாரா, இவர் அவளை ஏதோ ஒன்று 2ல் 1 நடந்துச்சு. அந்த நாட்களில் இவருக்கு நான் என்ன சொன்னேன்? கர்த்தருடைய சித்தத்தை அறிஞ்சிக்க தம்பின்னு சொன்னேன்னா என்ன? அவர் திருமணத்தை அறிந்து திருமணம் செய்தார். புரியுதா உங்களுக்கு? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது வாலிபருக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையின் கடைசி வரை வாட் இஸ் த வில் ஆஃப் காட், ஒர்க் ஆஃப் காட் செகண்டரி, வில் ஆஃப் காட் எல்லாம் போனால் கூட கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவனோ நிலைத்திருப்பான். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவன் நிலைத்திருப்பான்லாம் வசனமே கிடையாது. அப்போ இப்போ வசனங்களெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் பாயிண்ட்டே இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆல்வேஸ் பி கெப்ட், நான் பிறகு முன்னாடி சொல்கிறது, அட் த பெர்ஃபெக்ட் சென்டர் ஆஃப் காட்ஸ், தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தின் மையத்தில் இவர்களை காத்துக்கொள்ளும் தான் நான் சொல்ல முடியும். பெர்ஃபெக்ட் சென்டர் ஆஃப் காட்ஸ், அங்கங்கே டிவியேட் ஆகக்கூடாது. ஸோ இவன் ஜெபம் பண்ணுறதே அதுக்காக தான் ஜெபம் பண்ணுறான். அவங்களுக்கு அவங்க கர்த்தருடைய சித்தத்தில் அவர்கள் நிலைத்திருக்கணும். இதை மாற்றக்கூடாது. ஒர்க்கிலிருந்து வாக்கு, வாக்கிலிருந்து வில்லு இல்லை, வில்லிலிருந்து வாக்கு, வாக்கிலிருந்து ஒர்க்கு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் ஊழியம் பெருகுது, கனி பெருகலை. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுமா? நம்பர் பெருகிறது கனி இல்லை. கனிங்கிறது நிலைத்திருக்கும். போய் அவர்கள் போய் கனி கொடுக்கவும் திரும்பி வரவும் இல்லை, அந்த கனி நிலைத்திருக்கவும் நான் அவர்களை ஏற்படுத்தேன். நான் மாறுதற்ற மாதிரி நினைக்கலாம் நீங்கள், பட் அது என்னுடைய நோக்கம் அல்ல. ஒரு நாளைக்கு நான் எத்தனை சாட்சிகள் கேட்குறேன் தெரியுமா? உங்கள் கனியை நான் உங்கள் பிள்ளை, ஆளே பார்த்துருக்க மாட்டேன், உங்கள் இதில் தான் நான் வளர்ந்தேன், நான் உங்கள் கனி. ஸோ இன்றைக்கி எனக்கு கிடைக்கிற பெரிய இது நான் கனிகளை பார்க்குறேன், நிறைய கனிகளை பார்க்குறேன், கூடையாடுற அளவுக்கு கனிகளை பார்க்குறேன். பெருமைக்காக இல்லை, ஆண்டவர் அதுக்குத்தான் நம்மளை ஏற்படுத்தினார். நீங்கள் கனி கொடுக்கவும் அந்த கனி நிலைத்து. அதான் ஒரு ரியல் டெஸ்ட் ஆஃப் ரியல் சர்வெண்ட் ஆஃப் காட். அவன் கனி தரும் செடியாக இருப்பான், அவனுடைய கனி நிலைத்திருக்கும். அவர்கள் கனிகளினாலே அவர்களை
அவர்கள் நடப்பிக்கிற காரியங்களாலேயோ அவர்களுடைய வரங்களினாலோ அல்ல, அவருடைய கனிகளினாலே நீர் வரல. அந்த ஐடென்டிஃபிகேஷனே அந்த ஃப்ரூட் தான். கனியை பார்ப்பா. அவர்களுடைய வாழ்க்கை தேவ சித்தத்தின் மையத்தில் அமைந்து அவர்கள் தேவனோடு உள்ள நடக்கையிலும் அவருக்கான பணியிலும் அவர்கள் உத்தமத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னை எப்பாப்ரா அர்ப்பணித்தது மட்டுமல்லாமல் பிறருக்காகவும் அதற்காகவே ஜெபித்தார். இதில் நமக்கு கிடைக்கிற படிப்பினை, be genuinely concerned for the progress of others. Be genuinely concerned for the progress of others. பிறருடைய முன்னேற்றத்தில் உண்மையான மாயமற்ற கரிசனை கொள்ளுங்கள்.